என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மெய்தானே? பல சமயத்தில் நாமும் இப்படி தானே நினைக்கிறோம். நான் செஞ்சது சரிதான், நான் பேசினது சரிதான், இந்த இடத்துல இப்படி நடந்தது முற்றிலும் சரிதான் என்று சொல்லி நம்முடைய பார்வைக்கு நம்முடைய வழிகளெல்லாம் சுத்தமானவைகளாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். பாருங்கள், இப்படி உங்கள் பார்வையில் எல்லா காரியங்களும் சுத்தமாகவே காணப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் வழியை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இந்த மாமிசமானது உங்களை மாமிசத்துக்கேற்ற வழிகளில் நடப்பதற்குத்தான் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், நான் பார்த்தது சரி, நான் பேசுனது சரி, நான் பழகுனது சரி, நான் உங்கள்கிட்ட இப்படி பேசுனது எல்லாம் சரிதான் என்று சொல்லி உங்களை நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் காணப்படுகிற ஒரு இயல்பான ஒரு காரியம்தான். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் இப்படி செய்ய நினைக்கிறேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், என் பார்வையில் இது சரியாக இருக்கு, ஆனால் உங்கள் பார்வைக்கு இது சரியா என்று சொல்லி அப்படி வார்த்தையின் துணை கொண்டு உங்களை நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்கள் கணவனிடத்தில் நீங்கள் பேசினது எல்லாம் உங்களுக்கு சரியாய்தான் காணப்படும். உங்கள் மனைவியை நீங்கள் கை நீட்டி அடித்ததும் உங்களுக்கு சரியாய்தான் காணப்படும். அதே போல் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் நடத்துகிற விதமும் உங்கள் பார்வைக்கு சரியாய்தான் காணப்படும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் துணை கொண்டு உங்களை நிதானித்து பாருங்கள். உங்கள் வழிகள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு செம்மையானதாக இருக்கிறதினால் அவைகள் செம்மையான வழிகளாய் காணப்படுவது இல்லை. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை கீழ்ப்படுத்து, அவருடைய வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணித்து அந்த வார்த்தையின்படியே நடந்து போக ஆரம்பி. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.